ஹலோ பீவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் ஹாட்ஸ்பாட் டூ மச் படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இந்த படம் 2024 வெளியான ஹாட்ஸ்பாட் படத்துடைய ஸ்பிரிச்சுவல் சீக்வல் அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதனாலேயே அந்த 2024 வெளியான அந்த ஹாட்ஸ்பாட் படம் இப்போ நமக்கு மறந்து போயிருக்கும். அப்படிங்கிறனால முதல்ல ஒரு 2 நிமிஷம் இந்த படம் ஆரம்பிக்கும் போதே ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் ஒரு ரீகேப் ப்ராப்பராக விட்டுட்டு எங்க இதுதான் நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படிங்கிறத ஞாபகப்படுத்திட்டு தான் இந்த கதைக்குள்ளேயே போகுது இந்த டீம். இந்த படத்தை அந்த படத்தை இயக்குன விக்னேஷ் கார்த்திக் தான் இயக்கியிருக்காப்புல. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு அதில் எப்படி விக்னேஷ் கார்த்திக் ஒரு ப்ரொடியூசர் கிட்ட கதை சொல்ல போவாப்புல, அப்போ அவருக்கு ஒரு மறைமுகமான நோக்கம் ஒன்று இருக்கும். அவர் ஒரு 4 கதையை சொல்லுவார். கடைசியில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது அந்த படத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு பிரியா பவானி சங்கர் அதே ப்ரொடியூசர் கிட்ட கதை சொல்ல போகிறாங்க. இவங்களுக்கும் மறைமுகமாக ஒரு நோக்கம் ஒன்று இருக்குது. அவங்க 3 கதைகளை அந்த ப்ரொடியூசர் கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த மொத்த கதை. இப்போ பிரியா பவானி சங்கர் ஆக்சுவலாக என்னதான் 3 கதையை சொன்னாங்க அப்படிங்கிறத நான் சொல்லி அந்த 3 கதைகள்லையும் எது நமக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, எது ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிறத சொல்லிட்டு மொத்தமாக அந்த படம் எந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு கொடுத்துச்சு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த கோர் பிளாட் இருக்குல்ல, இந்த மெயின் பிளாட்டில் பிரியா பவானி சங்கர் ஆகட்டும், விக்னேஷ் கார்த்திக் ஆகட்டும், பிரிகிடா சாகாவாகட்டும், கேஜே பாலமணி மார்பன் அவராகட்டும், எல்லாரும் அவங்கவுங்க கொடுத்த அந்த கதாபாத்திரங்களுக்கு என்ன தேவையோ நேர்த்தியாகவே கொண்டு வந்தாங்க. இதில் காமெடியாக பல விஷயங்கள், அந்த கோர் பிளாட்லேயே காமெடியாக பல விஷயங்கள் நல்லாவே ஒர்க் அவுட் பண்ணியிருந்தது இந்த டீம். இதில் ஒரு மேட்டர் என்ன, இந்த கூந்தல் வார்த்தையை கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டாங்க அங்கங்கே. அது மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் நெருடலாக அப்படி பட்டுச்சு. இதில் இப்போ கதைக்குள்ளே போகலாம். அதாவது 3 கதைகள் பிரியா பவானி சங்கர் ப்ரொடியூசர்கிட்ட சொல்லுவாங்கன்னு சொன்னேன் இல்லையா. இதில் முதல் கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராசா தாதா அப்படின்னு சொல்லி ஸ்டார்டத்துடைய உச்சியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நட்சத்திரங்கள், சினிமா ஆர்டிஸ்ட் 2 பேர். இவங்களுக்கு கோடிக்கணக்கான ஃபேன்ஸு. இதிலேயே இவன் பேனர் வச்சா அவன் கிழிக்கிறேன், அவன் பேனர் வச்சா இவன் கிழிக்கிறாங்கிற அளவுக்கு வழக்கமாக எப்படி மிகப்பெரிய ஆர்டிஸ்ட் 2 பேருடைய ஃபேன்ஸ் மோதிப்பாங்களோ அந்த மாதிரி ஊருப்பட்ட பிரச்சனை இவங்களுக்குள்ள மத்தியிலே, இவங்க ஃபேன்ஸுக்கு மத்தியிலேயே. இதில் ஒருத்தருடைய ஃபேனாக ரக்ஷன் இருக்காரு, இன்னொருத்தருடைய ஃபேனாக ஆதித்ய பாஸ்கர் இருக்காப்ல. இதனால இவங்களுக்குள்ளேயும் அப்பப்போ சண்டை வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு தருணத்தில் ஒரு மர்ம நபர் இந்த 2 ஃபேன்ஸுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்களை கடத்தி வச்சுக்கிட்டு, இப்போ நான் ஒரு கோரிக்கையை வைக்கிறேன், இத்தனை மணிக்குள்ள அந்த கோரிக்கையை நீங்கள் நிறைவேற்றலை அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாத்தையும் நான் கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டுறாப்புல. அப்படி என்ன டிமாண்டை அந்த கிட்னாப்பர் வச்சாப்புல, அது கடைசியாக இவங்க நிறைவேற்றினாங்களா இல்லையா, அதனுடைய கான்சிக்வன்சஸாக என்னென்ன நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த பர்டிகுலர் கதையை. இதில் ரக்ஷனும் சரி ஆதித்ய பாஸ்கரும் சரி கொடுக்கப்பட்ட அந்த கதாபாத்திரங்களுக்கு என்ன தேவையோ நீட்டாக நேர்த்தியாக கொண்டு வந்திருந்தாங்க. ஆனால் கதையுடைய நாயகன் என்னவோ MS பாஸ்கர் தான். எனக்கு MS பாஸ்கர் பர்ஃபெக்டான ஒரு காஸ்ட் அப்படிங்கிற மாதிரியே தோணுச்சு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு தலை சிறந்த நடிகர் MS பாஸ்கருங்கிறது நமக்கு தெரியும். அதனால அப்படி ஒரு நடிகர் இப்படி ஒரு விஷயத்தை போல்டாக ஸ்டேட்மெண்ட்டாக முன்னாடி வைக்கும்போது ஓகே, எல்லா பயங்களையும் வாயை மூடிட்டு அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு இந்த டீம் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணியிருக்கு. எனக்கு MS பாஸ்கர் அவருடைய பெர்ஃபார்மன்ஸும் சரி, அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த வசனங்கள் எந்த அளவுக்கு அதை ஃபயராக அவர் கொடுத்தாரு அப்படிங்கிற விஷயம் சரி, ரொம்ப நல்லாவே இருந்தது அப்படின்னு நான் சொல்லுவேன். இதில் ஒரு சில விஷயங்களை காமெடி சட்டையராகத்தான் இவங்க அழகாக நரேட் பண்ணியிருக்காங்க இந்த கதைக்குள்ள. இதுலையும் இந்த மாதிரி மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹீரோஸு, அவங்களுடைய ஃபேன்ஸு இன்னைக்கு சாதாரணமாக நேரம் பார்த்தாலும் சரி, சோஷியல் மீடியாலையும் சரி, எப்படியெல்லாம் அடிச்சுக்கிட்டு சாகுறாங்க அப்படிங்கிறத இதுக்கு மேலே காமெடியாக சொல்ல முடியாதுங்கிற அளவுக்கு அதை காமெடியாகத்தான் இவங்க சொல்லியிருக்காங்க இந்த கதையில். எனக்கு இவ்வளவு சொல்லிட்டோம், கடைசியாக இதுதாங்க நிதர்சனமான உண்மை அப்படின்னு சொல்லி இந்த கதையை எப்படி கன்க்ளூட் பண்ணாங்கன்னு ஒரு விதம் இருக்கு இல்லையா, அதுதான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்ஃபேக்ட் இவங்க சொன்னது தான் உண்மை. எனக்கு அந்த கிளைமேக்ஸ்னால தான் இந்த கதையே கொஞ்சம் பிடிச்சது ரொம்ப அப்படின்னு நான் சொல்லுவேன். சரி, இதில் எது நமக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு டேட்டில் இந்த உச்ச நட்சத்திரம் இந்த 2 பேர் யார் அப்படிங்கிறத இவங்க மறைமுகமாகலாம் பேசலை, ஓப்பனாக தான் சொல்லியிருக்காங்க. என் உள்ளத்தில் குடியிருக்கும் அப்படின்னு ஒரு நடிகர் பேசுகிறார் அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் கடவுளே தாதா அப்படிங்கிறாங்க. இந்த 2 நடிகர்கள் யார் அப்படிங்கிறது இந்த மாடலேஷன்லேயே நமக்கு தெரியாதா? இதை நம்ம கேட்டதே கிடையாதா? ஒரு ஒன்றா படிக்கிற பையல்கிட்ட கேட்டால் கூட அது யார் இந்த 2 ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறத சொல்லுவேன். அதனால் நெத்தியில் அடித்த மாதிரி நேருக்கு நேரத்தான் அந்த ரசிகர்களுக்கு இதான்ப்பா நிலைமை, உண்மை தான், கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த டீமு. ஆனால் இது நேராக பார்த்தாலே நம்ம அவங்க கிட்ட அதாங்க சொல்கிறோம். ஏன்னா அவங்க திருந்தின பாடு இல்லை, எப்பா அதை செஞ்சு பாருங்கப்பா அப்படின்னு நம்ம நேரடியாக பார்த்தாலே இந்த விஷயத்தை தான் எல்லாரும் சொல்கிறோம். அதை இவங்க பெரிய ஸ்க்ரீனில் சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். அதனால் இது வரைக்கும் வராத ஒரு விஷயம் புதுசாக இவங்க பேசிட்டாங்க ஸ்க்ரீனில் அப்படின்னு நம்ம அதை எடுத்துக்க முடியல. இன்னொரு மேட்ரு, இந்த கதையை அவங்க நரேட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. கொஞ்சம் கிறிஸ்பாகவே பண்ணியிருக்கலாம். அந்த ஒரு கதையை நரேட் பண்ணி முடிக்கிறதுக்கு இன்டர்வல் பிளாக் வந்துடுது. கொஞ்சம் கிறிஸ்பாக சொல்லியிருந்தால் இன்னும் எஃபெக்டிவாக அந்த கதை கன்வே ஆகிருக்குமோ அப்படிங்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல். கதை நம்பர் 2 என்ன அப்படின்னா, ஆடை சுதந்திரத்தை பற்றி பேசின ஒரு கதை. அது தம்பிராமையா ஒரு வாரம் தான் ஆச்சு அவர் ரிட்டையர் ஆகி, நாளைக்கு அவருடைய பாஸ் வீட்டுக்கு அவருடைய ஃபேமிலியோட வர்றாப்புல சாப்பிட்றதுக்கு. அதே நேரத்தில் அந்த பாஸ் வர்றதுக்கு முதல் நாள் தம்பிராமையாவுடைய
பொண்ணு ஃபாரின்லேருந்து படிச்சுட்டு வர்றாங்க, வரும்போது அரகுற ட்ரெஸ்ஸோடு வந்து அப்படி இறங்குறாங்க. இப்போ ஏமா இந்த ட்ரெஸ்ஸோடையே நாளைக்கு என் பாஸ் முன்னாடி வந்துட போகுது உன் பொண்ணு, அதனால் சல்வார் வாங்கி வச்சுருக்கேன் போட்டு வர சொல்லு அப்படிங்கிறாரு நம்ம தம்பிராமையா. ஆனால் இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன தான் நடந்ததுங்கிறது தான் இந்த கதை. இந்த கதையை பொறுத்தளவுக்கு தம்பிராமையாவும் சரி, சஞ்சனா திவாரி அவங்க தான் ஒரு பொண்ணாக ப்ளே பண்ணியிருந்தாங்க. 2 பேரும் அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ நேர்த்தியாகவே கொண்டு வந்தாங்க ஸ்க்ரீனில். இந்த கதை பேசின இந்த விஷயம் இருக்கு இல்லையா, உண்மையாக இன்னைக்கு டேட்டில் அட்ரஸ் பண்ணப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான். அதுலேயும் இந்த இடம் பொருள் ஏவல் அப்படின்னு ஒரு விஷயம் ஒன்று பேசியிருப்பாங்க. அங்கே தான் இந்த கதை நின்றுச்சு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. இதில் ஒர்க் அவுட் ஆகாத மேட்ரு எனக்கு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது எனக்குன்னு இல்லை. இந்த கதை பார்க்கும்போது கூட இந்த கதை ஏற்கனவே ஒரு சில இடங்களில் பேசப்பட்ட மாதிரி இருக்குல்ல, நம்ம ஒரு சில இடங்கள் இதே மாதிரி அந்த விஷயத்தை நம்ம கடந்து வந்திருக்கோம்ல அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஒன்று உங்களுக்கு நிச்சயமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஒன்றைத்தான் மெயினாக இங்கே நான் சொல்லுவேன். 3வது கதை ஒரு டைம் டிராவல் கதை. அதாவது 2025 டிசைனராக இருக்கக்கூடிய அஸ்வின் ஒரு சந்தர்ப்பத்தில் ஃபோனில் ஒரு கால் ஒன்று பண்ணுறாப்புல. அது எப்படியோ 2050 இருக்கக்கூடிய பவானி ஸ்ரீக்கு போய் சேருது. அவங்க அந்த கால் எடுக்கிறாங்க, 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க, ஒருத்தர் பிடிச்சி போயிடுது. இவங்களுக்குள்ள ஒரு அழகான காதலும் பூக்குது. கடைசியாக இந்த காதல் கைகூடிச்சா இல்லையா அப்படிங்கிறது தான் அந்த கதை. இந்த கதையை பொறுத்தளவுக்கு இவங்க டிடிஆர் டிங்க் அப்படின்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸ் எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடிய பல டேர்ம்ஸை வச்சு பேசியே இந்த கதை அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு கதைக்களமாக நிச்சயமாக செட் அவுட் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்கு. இந்த கதை ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கதை தான். அதுலேயும் இந்த கதை நரேட் பண்ணப்பட்ட விதத்தில் எக்கச்சக்கமான மேட்ச் கட்ஸு, அந்த மேட்ச் கட்ஸை ரொம்ப அழகாக உட்கார வச்சிருந்து இந்த டீம். அதுதான் விஷயம். ரொம்ப ப்ராப்பராக அழகாக பண்ணியிருந்தாங்க அந்த ஒர்க்கு எல்லாத்தையும். அதே நேரத்தில் ஒரு சின்ன லவ் மாண்டாஜ் மாதிரி ஒரு போர்ஷன் ஒன்று வருது, அது ரொம்ப அழகாக பண்ணியிருந்தது இந்த டீமு. ஒரு பாட்டு ஒன்று இருக்குது, ஒரு மெலடி நம்பர், அதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது இந்த கதையில். இதில் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் போகும்போதெல்லாம் இந்த பர்டிகுலர் கதையில் நம்ம அதை கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். பட் இருந்தாலும் நான் கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன். அதை விட ஒரு சர்ப்ரைஸ் எலமெண்ட், ஒரு ஷாக்கிங்கான எலமெண்ட் ஒன்று கண்டிப்பாக இருக்குது டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸில். அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகியிருந்தது இந்த கதையில். இதையும் அங்கங்கே நிறைய காமெடியாக கலந்து தான் இந்த பர்டிகுலர் கதையும் இவங்க சித்தரிச்சிருக்காங்க. ஸோ இப்படி இந்த 3 கதைகள், இதில் எனக்கு இந்த விஷயங்கள் பிடிச்சது, இந்த விஷயங்கள் பிடிக்கல, நீங்கள் இதை தெளிவாக ஒரு தடவை கேட்டுக்கோங்க. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்தளவுக்கு ஹாட்ஸ்பாட் 1 உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா இந்த ஹாட்ஸ்பாட் 2 மச்சும் உங்களை கவர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நம்மளை பொறுத்தளவுக்கு ஒரு டீசெண்டான வாட்ச் அப்படின்னு நான் சொல்லுவேன். அடல் கன்னட பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் ப்ரொஃபானிட்டி இஷ்யூஸு, அடல்ஸுக்கான ஒரு சில வசனங்கள் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதனால் நீங்கள் UA16+ அப்படிங்கிற கேட்டகரியில் வேணால் இதை வைக்கலாம். இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த படம் இப்போ தியேட்டர்ஸில் வெளியாகிருக்கு. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.